ஆலங்குடி அருகே சுமார் 4 ஏக்கரில் விளைவிக்கப்பட்ட தர்பூசணி பழங்கள். தர்பூசணி பழங்களின் வரத்து அதிகரிப்பால் கொள்முதல் செய்ய வியாபாரிகள் முன்வராத காரணத்தால் தோட்டத்திலேயே தர்பூசணி பழங்கள் அழுகி வருவதால் தர்பூசணியை விளைவித்த விவசாயிகள் வேதனை. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள ராசியமங்கலத்தில் பரிசுத்தம் என்ற விவசாயி அவருக்கு சொந்தமான சுமார் 4 ஏக்கர் நிலத்தில் கோடை காலத்தில் அனைவரும் விரும்பி உண்ணக்கூடிய தர்பூசணி பழத்தை விளைவித்துள்ளார். 4 ஏக்கருக்கு 2.5 லட்சம் முதல் 3 லட்சம் வரை வட்டிக்கு வாங்கி செலவு செய்து தர்பூசணி பழத்தை விளைவித்த நிலையில் அந்த தர்பூசணி பழங்களை 55லிருந்து 70 நாட்களுக்குள் தோட்டத்திலிருந்து வெட்டி கொள்முதலுக்கு எடுக்க வேண்டும். ஆனால் பல்வேறு இடங்களில் தர்பூசணி பழங்களில் வரத்து அதிகரிப்பால் பரிசுத்தம் தோட்டத்தில் விளைவித்த தர்பூசணிகளை 80 நாட்களாகியும் வியாபாரிகள் யாரும் கொள்முதல் செய்ய முன் வராததால் அந்த தர்பூசணி பழங்கள் தோட்டத்திலேயே அழுகி வருவதால் செய்வதறியாமல் விவசாயி பரிசுத்தம் தவித்து வருகிறார். இதேபோல் அந்த பகுதியில் தர்பூசணி பழங்களை விளைவித்த விவசாயிகளிடமிருந்து தர்பூசணி பழங்களை கொள்முதல் செய்ய வியாபாரிகள் முன்வராத காரணத்தால் என்ன செய்வதென்றே தெரியாமல் தவித்து வரக்கூடிய நிலையில் தற்போது தோட்டத்திலேயே அழுகி வரும் தர்பூசணி பழங்களை வேளாண் துறையினர் கணக்கீடு செய்து விவசாயிகளின் இழப்பீட்டை ஈடுகட்ட தமிழ்நாடு அரசிடமிருந்து போதிய நிவாரணத்தை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சார், நான் புதுக்கோட்டை மாவட்டம் ராசியமங்கலம் மேலாத்தூர் ஆலங்குடி தாலுக்கா மேலாத்தூர் வருவாய் கிராமத்தில் இடம் வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 4 ஏக்கர் தர்பூசணியை போட்டேன் சார். தர்பூசணி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்தான்ட்டு எடுக்காமல் விட்டுட்டாங்க. அது யாரையும் நம்ம கோச்சிக்க முடியாது. ஏதோ வருவாய் கூட காய் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழிக்க முடியலை அப்படின்ட்டாரு. சுத்தமாகவே காய் எடுக்காமல் எல்லாம் அழிவிடுச்சு. 80-85 நாள் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா 55, 60, 70 நாளுக்குள்ள எடுக்கிற காய் இப்போ எல்லாம் கெட்டு வீணாக போயிடுச்சு. இந்த 4 ஏக்கருக்கு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சத்துலேருந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் வட்டிக்கு வாங்கி தான் செலவு பண்ணியிருக்கிறேன். இதை அதாவது அரசு தலையிட்டு இதுக்கு உண்டான நிவாரணம் எதுவும் பண்ண முடிஞ்சால் பண்ணும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் பரிசுத்தன் சார்.